பசுமை கொடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த சரவணன் அவரோட பண்ணையை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு வாரமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. நெல் சாகுபடினா தெரியும், அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இல்லை போட்ட காசுக்கு ஏதோ அப்படியே ரொட்டேஷனில் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் இந்த தடவை பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திரா ரகமாங்க. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இவருக்கு நெல்லை தான் கொடுக்குற, அரிசி கொடுக்குறது இல்லையா. சாதாரணமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1400 1500 தான் கிடைக்குமா. ஆனால் இந்த ரகத்தை கொடுக்கும்போது 2700 கிடைக்குது அப்படின்றாரு. அப்படி ஒரு ஆந்திரா ரகமாங்க அது. இவர் இந்த ரகத்தை பற்றி சொல்லும் போதே நம்மளுக்கே வந்து இந்த அளவுக்கு இதுல வருமானம் இருக்குமா அப்படின்னு தோணுது. ஏன்னா சாதாரணமா அவர் என்ன சொல்றாரு, சாதாரண ரகத்தை பண்ணும்போது ஒரு 15-20 மூட்டை தான் கிடைக்கும். ஆனா இந்த ரகத்தை பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 38ல இருந்து 40 மூட்டை கிடைக்கும் அப்படின்ற ஒரு புது தகவல் சொல்றாரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இந்த நெல் ரகத்தை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாரு, இந்த மாதிரி ஒரு ஆந்திரா ரகம் நல்ல ரகம் இருக்குன்றது எப்படி இவருக்கு தெரியும், இதை எங்க விற்பனை பண்ணா இவருக்கு வந்து 2000 மூட்டைக்கு கிடைக்கும், உண்மையிலேயே வந்து 40 மூட்டை எடுக்க முடியுமா, அதுக்காக என்னென்ன இயற்கை உரங்கள் கொடுக்க பாருன்னு பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்டால் அது நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாருங்க. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். நெல் பண்ணிருக்கேன் அப்படின்னீங்க. ஆமா ஆமா. நெல் எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க? நெல் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு பக்கம் வந்து பண்ணியிருக்கோம். நெல் எத்தனை வருஷமா நெல் பண்றீங்க? நெல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா குலத்தொழிலே நெல்லு தான். நெல்லு தான் குலத்தொழில். சரி, நெல் என்ன ரகம் பண்ணிருக்கீங்க நீங்க? நெல்லுல வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து பண்ணக்கூடிய ரகம் வந்து பாத்தீங்கன்னா கோ 51, கோ 55, கோ 55 10க்கு 10 ரகம் தான் நம்ம பண்ணுவோம் ரெகுலரா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஹீல்டை விட இந்த வெரைட்டி வந்து ஒரு புது வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து நல்லா இருக்கு. இது என்ன ரகம் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா வெரைட்டி MTU 11க்கு 56ன்னு ஒரு ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியில் வந்து இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோ 51, கோ 55லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மூட்டை பக்கம் வருதுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 மூட்டை தாராளமாக வரும். அதே மாதிரி வைக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திடகாத்தமாக இருக்கு. வைக்கோல் ஹைட்டும் வந்து நல்லா இருக்கு. ஆனால் வயசு வந்து பார்த்தீங்கன்னா கோ 51க்கு வந்து விட இது வந்து ஒரு 20 நாள் வந்து வயசு வந்து அதிகம். தண்ணி இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இதெல்லாம் வந்து சாகுபடி செய்யணும். சரிங்க, இப்போ வந்து இந்த ரகம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கு அப்படின்ட்டு? இந்த ரகம் வந்து நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து ஹை ஈல்டு எந்த ரகம் வந்து தருது அப்படின்னு நெட்டில் வந்து சர்ச் பண்ணோம். அப்படி சர்ச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, காஞ்சிபுரம் பக்கத்தில் கோவிந்தவாடியார் அகரன்ட்டு ஒரு ஏரியாவில் வந்து இந்த வெரைட்டி வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குன்னு கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தா போட்டு இருந்துச்சு. சரி, நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு கழனி வரைக்கும் நட்டு பார்ப்போம், நல்லா இருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தேன். இது நடும்போது நல்லா இருந்துச்சு, நம்ம மண்ணுக்கும் நல்லா செட் ஆச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஒரு கழனிலேருந்து எடுத்த விதையை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து நடவு செஞ்சிட்டோம். இது வந்து நெல்மணி வந்து பார்த்தீங்கன்னா டிபிசிக்கு ஏற்ற நெல்மணி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல்மணி இல்லை. ஏன்னா வந்து நல்லா பெருசாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நெல் மகேந்திரா அந்த மாதிரி சின்ன சீரக சம்பா அந்த மாதிரி சின்ன வெரைட்டி நெல்லுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிசிக்கு வந்து ஏற்ற நெல் வெரைட்டி இருக்காது, சாப்பாட்டுக்கு ஏற்றதா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிபிசிக்கு ஏற்ற வெரைட்டி. ஒரு டிபிசினா நேரடி நெல் கொள்முதல் நிலம், கவர்மெண்ட்டுக்கு வந்து எடுக்கக்கூடிய வெரைட்டிக்கு வந்து இது நல்லா இருக்கும். நெல்லா கொடுக்கறது இது. ஆமா, இது வந்து ஏற்ற ரகம் இது. ஏன்னா நமக்கு அது வந்து வெயிட் வரணும், அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து நமக்கு வந்து பைசா கிடைக்கும். இது சின்ன வெரைட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வராது. இது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லாவே வெயிட் வந்து வரும். இது எத்தனை தடவை பண்றீங்க இந்த ரகத்தை? இது நம்ம போன போக சித்திரை மாசம் தான் வந்து அந்த புது ரகம் விதையை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து பண்ணோம். அதுல இருந்து எடுத்து இந்த மாசம் வந்து பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கு, இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி மருந்து வந்து நம்ம கொடுக்கும் போதும் எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாம நல்லா தான் இருக்குது. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுற ஆளுங்களுக்கு இந்த வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்கன்னா நல்லா எதிர்பார்த்தாலும் ஹீல்டு வந்து எடுக்கலாம். இப்போ சில வெரைட்டிலாம் இருக்குது, கோ 51 இந்த மாதிரி கோ 55 சில வெரைட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை கொஞ்சம் அதிகமான பிறகு என்ன ஆகுனா, நெல்மணிலாம் வளர்ந்த பிறகு அப்படியே தரமட்டமாக படுத்துக்கும். இது அந்த மாதிரிலாம் படுகிற ஒரு வாய்ப்புலாம் இல்லை. தண்டுகள் வந்து திடகாத்தமான தண்டாக இருக்குது, நல்லா இருக்கு தண்டு. ஆமாம், அந்த பிரச்சனை இதில் இல்லை. மெயினாக காற்றடிச்சா படுத்துக்கலாம், அந்த பிரச்சனை இதில் இல்லை. அதுதான் நமக்கு மெயின் தேவையே. ஒரு விவசாயி அதுதான் ஒரு ஆணி வேறு. காத்தடிச்சாலும் படுத்துக்க கூடாது. படுத்துட்டா நம்ம எதிர்பார்த்தாலும் அரைப்பற மிஷினால நோண்டி அரைப்பு அறக்க முடியாது. அதனால என்ன ஆகும்னா பாதி நெல்மணி வந்து எடுக்கவே முடியாது, எல்லாமே வீணா தான் போகும். இதுல இந்த மாதிரி தான் மொத்தமா நமக்கு அப்படியே கிடைக்கும். ஆமா, இது இந்த மாதிரியே தான் இருக்கும். நீங்க இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் நெல் பழுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும், நின்னபடியா தான் இருக்கும். காத்தடிச்சாலும் நின்னபடியா தான் இருக்கும். இதை நம்பி தைரியமா வந்து பண்ணலாம். இதுக்கு நான் வந்து கேரண்டி இந்த வெரைட்டிக்கு. சரி, நீங்க முதல்ல வந்து நெட்ல சர்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னு. ஆமா, நட்டம் அப்படின்னீங்க. எத்தனை கிலோ அங்க இருந்து விதை வாங்கிட்டு வந்தீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேடும் போது கடைகளிலே இருந்துச்சு.
இது புது வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பரவாயில்ல, எனக்கு கொடுங்க, இது வந்து புது வெரைட்டியாக தான் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். நெட்டில் சர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம தோராயமாக போட்டோம், ஹை ஈல்டு வந்து எது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு போடும்போது நெட்டில் வந்து இப்படி வந்துருந்தது இந்த வெரைட்டி. நெல் வாங்கிட்டு வந்தீங்க, எத்தனை கிலோ வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ. 10 கிலோ வாங்கி எத்தனை ஏக்கருக்கு நட்டீங்க? 10 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு 30 சென்ட் தான் பக்கம் தான் நம்ம வந்து நட்டோம். நம்ம 10 கிலோக்கு ஆமா 30 சென்ட் ஆமா ஆமா 30 சென்ட் 10 கிலோ விதை ஆமா ஆமா கண்டிப்பா தேவைப்படும். அது நல்ல விதை எதனா பண்ணீங்களா? இல்ல எதுவுமே பண்ணல. நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து கையில அறுவடை செஞ்சு எடுத்து இதை வந்து விதைக்காக நம்ம தேவையானது தனியா வந்து கையில அறுவடை செஞ்சு வச்சுக்கணும். மீதி வந்து பாத்தீங்கன்னா அறுவடை வந்து மிஷின்லயே செஞ்சிட்டோம். 30 சென்ட்ல வந்து 10 கிலோ விதை போட்டீங்க. ஆமா. போட்ட பிறகு வேற என்ன வேலைகள் பண்ணீங்க? என்ன வேலைகள் பண்ணீங்கன்னு கேக்குறேன். எப்படி புரியல நீங்க கேக்குறது? நல்லா வாங்கிட்டு வந்தீங்க. ஆமா. வாங்கிட்டு வந்து நேரடி கையிலேயே விதை இல்ல அந்த இதுவே நம்ம வந்து பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாலும் வந்து அந்த நேரடி நெல் விதைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு அது செட் ஆகல. அதனால நம்ம நாத்துங்கால் விட்டுட்டு கை நடுவு தான் வந்து நம்ம வந்து நடுறோம். நம்ம இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட் போல. ஏன்னா அது நமக்கு பிடிக்கல. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல், அதுக்கு தான் செலவே ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு நடு நட்டதுக்கு அப்புறம் கெமிக்கல் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி மருந்துலாம் போட வேண்டியது இருக்காது, ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்காது. ஆனால் அந்த நம்ம வெறப்பாடு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணலில் கலந்து வந்து களைக்கொல்லி மருந்து போடணும். ஸ்ப்ரேயரும் வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி மருந்து வந்து பண்ணணும். இதுல வந்து என்னை பொறுத்தவரை எல்லாரும் சொல்றது என்னன்னா நேரடி நெல் விதைப்பு வேலைப்பாடு குறைவுன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம சைடு ஆள் இருக்கிறதுனால நம்ம சைடு வந்து நாத்து விட்டு நடுறது நமக்கு சிறந்ததா இருக்கு. அது வந்து அங்கங்க கொஞ்சம் முளைக்காம இருக்கு. நம்ம எதிர்பார்த்த 35 ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டைலாம் அது வந்து வரல. அது நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா தண்ணி அடுக்கடுக்கா ஓடுறதுனால அந்த பிரச்சனை எல்லாம் அதுல இருக்கு. அந்த மாதிரி ஓடாத இடத்துல அது சக்சஸ் ஆகும். நம்ம இடத்துல அடுக்கடுக்கா தண்ணி வந்து ஏரி பாசனம் தண்ணி போகும். நம்ம உழவு பண்ணின்னு இருப்போம், அப்பதான் ஒருத்தர் உழவு பண்ணாத இருப்பாரு. நம்ம நடு விதைப்போம், அப்பதான் மேல வந்து உழவு பண்ணுவாரு. அதெல்லாம் நமக்கு செட் ஆகல. இது கை விதைப்பு கை நடுவு நமக்கு செட் ஆகுது. சரி, இப்போ நட்டுட்டீங்க, மகசூல் வந்து எப்போ அதுல மகசூல் வந்தது? கரெக்டா கை நடுவு நட்டீங்க, நட்ட பிறகு எப்போ மகசூல் கிடைச்சது உங்களுக்கு? கரெக்டா வந்து 135 நாள் ஆகும் நம்ம வந்து நடுவு நட்டதுல இருந்து அறுவடை செய்யறதுக்கு. இதோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 125ல இருந்து 135 நாள் இதோட வயசு. அந்த 30% எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது 50 சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மூட்டை வரணும். அது வந்து பாத்தீங்கன்னா 10 மூட்டைக்கு மேலேயே வந்துச்சு. அது 30 சென்ட்லயே? ஆமா, 10 மூட்டைக்கு மேலேயே வந்துச்சு. இப்போ இதெல்லாமே அப்படிதான். இது வந்து 25 சென்ட். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டப்பா நெல் வந்து வரும். ஒரு அரைப்பறை மிஷின்ல, ஒரு பெரிய மிஷின்ல ஜாண்டியர்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மூட்டை ஒரு ஃபுல்லா ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வந்து கண்டிப்பா வந்து வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த முறை வந்து பார்க்கும் போதே தெரியுது. ஒரு 1.5 வந்துச்சுனாலே நான் எதிர்பார்த்த நெல் வந்து கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். இது எவ்வளவு மகசூல் நினைக்கிறீங்க ஏக்கருக்கு? இது நமக்கு வந்து கேரண்டியா 35 மூட்டை வரும். 32ல இருந்து ஒரு 38க்குள்ள வரலாம் நம்ம எதிர்பார்க்கறது. ஆனா கை நடுவா இருந்தா தான் நான் சொல்றது, வெறப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியா தான், ஏரியாக்கு ஏற்ற மாதிரி மாறுபடாது. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு இது ஷூட் ஆகுது, அதுதான் மெயின். இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு மண்ணுல போய் நம்ம நட்டு ட்ரையல் பண்ணது இல்லை. வேற யாராச்சும் நட்டு அதை ட்ரையல் பண்ணி தான் அவங்க மண்ணுல வந்து வருதான்னு பார்க்கணும். இப்ப நான் சொல்லிட்டேன்றதுக்காக இதை வந்து திடீர்னு வந்து நம்ம நடவும் மாட்டாது. ஏன்னா அவங்க மண்ணு எப்படியோ நமக்கு தெரியாது, நம்ம மண்ணுக்கு இது செட் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு எவ்வளவு, இது எத்தனை ஏக்கர் நட்டுறீங்க? 4 ஏக்கர் பண்ணிருக்கீங்களா? 5 ஏக்கரா? இது 4.5 ஏக்கருக்கு பக்கம். ஒரு 50 சென்ட் தான் கத்திரி செடி மிளகாய் அந்த மாதிரி வீட்டு தேவைக்கு பண்றோம். மொத்தத்தில் நம்ம 5 ஏக்கர்ல ஒரு 4.5 ஏக்கர் இது பண்ணிருக்கோம். ஃபுல்லாவே இதுதான். சரி, இப்போ இது 1 ஏக்கருக்கு எவ்வளவு விதை இதுக்கு பயன்படுத்துறீங்க? இது 1 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ பக்கம் 1 ஏக்கருக்கு வந்து தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ போதுமானதா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ தாராளமா வந்து தேவைப்படுது கை நடுவா பண்ணும்போது. ஆமா, கை நடுவா பண்ணும்போது. இப்போ ஏன்னா ஒற்றை நடுவு அப்படின்றாங்கல்ல, ஆமா ஆமா அது இருக்கும்போது உங்களுக்கு விதை செலவு மிச்சம் தானே? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உரம் பண்ணி மண்ணை ரொம்ப வந்து நல்ல முறையில மாத்தி வச்சிருந்தா மட்டும்தான் அது வந்து சக்சஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல அதையும் ட்ரை பண்ணின்னு வரலாம் தான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அது நமக்கு எவ்வளவு மிச்சம். நம்ம ஆந்திரா சைடு வந்து சில பேர் பண்றாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதை வந்து நம்மளும் பண்ணணும் தான் ஒரு ஆசை. ஆனா அதோட எப்படி ஃபார்மேட் நான் எதுன்னு பார்த்து வச்சிருக்கேன். வருங்காலத்துல அதில் வந்து நம்ம வந்து போகிறதுக்கு வழிகள் வந்து நிறையவே பண்ணின்னு வரேன் இப்பயே. ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை கொடுத்தீங்க. இது என்ன இருக்குது? ஏடி இது MTU 11க்கு 56. 1156. ஆமா, MTU 11க்கு 56 ஆந்திரா வெரைட்டி பூர்வீகம். இதெல்லாம் நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பார்த்தீங்க. MTU 1156 ஆமா, ஒரு ஆந்திரா வந்து
விவசாயிங்க பண்ணுங்க. இது வந்து நிறைய மகசூல் தகவலோட ஏக்கருக்கு வந்து ஈஸியா 35 மூட்டை எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆமா. இது பாக்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அரிசியா கொடுக்காம நெல்லா கொடுத்தாதான் வந்து லாபம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு அரிசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில சின்ன நெல் தான் பயன்படுத்துறாங்க. அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனா ரேஷன் கடைக்கெல்லாம் வந்து போறது பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டி தான் வந்து அதிகமா போகுது. அதனால இந்த ரகம் வந்து ஆமா, பயன்படுத்தி ஆமா. அரசாங்கம் வாங்கிக்கிறாங்களா? கண்டிப்பா இதுதான் வந்து அரசாங்கம் விரும்புறாங்க. எவ்வளவு எடுக்கிறாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 25 இருந்து 24 அந்த மாதிரி வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை கவர்மெண்ட் ரேட்டு 1050 ரூபா வருது. அவங்களே எடுத்துக்கிறாங்க. காசுலாம் நம்ம சொல்லி வச்ச மாதிரி ஒரே வாரத்துல வந்துடும் காசுலாம். பிரச்சனை விற்பனைலாம் பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஊருக்குமே டிபிசி வந்து தொடர்ச்சியாக தர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நமக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டிபிசிக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் நேரடி நெல் கொள்முதல் போக ஆரம்பிப்போம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷமா எந்தெந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் டிபிசி தேவையோ அனைத்து பஞ்சாயத்துக்கும் டைரக்டா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எந்த ஊருக்கும் வெளியூருக்குலாம் போக வேண்டியதில்லை. டிபிசினா நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குமே தர ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, ஒவ்வொரு ஊருக்குமே தர ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம அழகா எடுத்து போயிட்டு காய வச்சு கவர்மெண்ட்ல போட்டு வந்து நேரலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து காஞ்சிபுரம் எடுத்து போனோம், செங்கல்பட்டு எடுத்து போனோம், திருவண்ணாமலை, செய்யாறு அந்த மாதிரி எடுத்து போனோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கு அப்புறம் நம்ம டைரக்டாவே நம்ம ஊர்லயே வந்து நெல் கொள்முதல் நிலையம் வந்து வந்திருக்கு. அதனால ரொம்ப லாங் போக வேண்டியதில்லை. அப்படியே அதுமே போட்டுடலாம், காய வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 80 கிலோ பை வந்து பாத்தீங்கன்னா தனியார்ல கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1400 1500 தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2100 ரூபாய். இது நம்ம எதிர்பார்த்தோட நல்ல ரேட். இது போதும், நமக்கு தேவையான அளவு நமக்கு போதும். நன்றி.